அன்பின் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு சகோதரன். நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிலிப்பியர் 1:6. நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுது ஸ்தோத்தரிக்கிறேன்? நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம். நம்ம யாரையாவது குறித்து நினச்சி பார்த்தோம்னா, யாரையாவது யோசித்து பார்த்தோம்னா, ஏதோ ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும். அது கோபமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், கவலையை ஏற்படுத்தலாம், சந்தோஷத்தை கூட ஏற்படுத்தலாம். காரணம், அவர்களுடைய செயல்கள் அப்படி இருந்திருக்கும். அப்போ யாரை நினைத்து பார்க்க வேண்டும்? இளையகுமாரன் சொத்தை எல்லாம் அழித்த பிறகு துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அவன் ஒரு குடியானவனிடத்தில் வேலைக்கு போகிறான். பன்றிகளை பராமரிக்கிற வேலை அவனுக்கு கிடைக்கிறது. வேலை செய்த பிறகு வேலைக்கான கூலி கிடைக்கவில்லை. சரி, கூலி தான் கிடைக்கலையே, சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சாப்பாடும் கிடைக்கல. சரி, தவிடை எடுத்து சாப்பிடலாம், பன்றிகள் சாப்பிடுகிற தவிடையாவது சாப்பிடலாம் அப்படின்னா தவிடும் கிடைக்கல. இந்த நேரத்தில் இளையகுமாரன் தகப்பனை நினைத்து பார்க்கிறான். தகப்பனை நினைத்து பார்த்த உடனே அவனுக்குள் ஒரு நம்பிக்கை வருகிறது, அவனுக்குள் ஒரு சமாதானம் வருகிறது, அவனுக்குள் ஒரு மனத்தெளிவு உண்டாகிறது. உடனே எழுந்து தகப்பனை நோக்கி நடந்து போகிறான். வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டடைகிறான். தலைகீழ் மாற்றம். அப்போ நாம் யாரை நினைத்து பார்க்கிறோம்? யாரை நினைத்து பார்த்தால் நம்பிக்கை பிறக்குமோ, யாரை நினைத்து பார்த்தால் சந்தோஷம் வருமோ, யாரை நினைத்து பார்த்தால் சமாதானம் வருமோ, அவரை நினைத்து பார்க்க வேண்டும். அவரை அறிந்து அவரை நினைத்து பார்க்க வேண்டும். அவரை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் அவரை பற்றி நினைவுகள் வரும், இல்லையா? அப்போ அவரை நாம் நினைத்து பார்க்கும்போது, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கும்போது நிச்சயம் நமக்குள் நம்பிக்கை வரும். எத்தனையோ மனிதர்களை நாம் நினைத்து பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லது நம்மையே நினைத்து பார்த்து நம்முடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, போராட்டங்கள் இருக்கிறதே, எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலையும் கேள்விக்குறியோடும் வாழ்வதை விட அவரை நினைத்து பார்த்தால் வருகிற சமாதானம் பெரிது. அவரை நினைத்து பார்க்கும்போது நமக்குள் ஏற்படுகிற ஆறுதல் பெரிது. ஆகவே அவரை நினைத்து பார்த்து, அவருடைய வார்த்தைகளை நினைத்து பார்த்து நாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தை வெல்வதற்கான வழி. இளையகுமாரன் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொண்டான். அங்கே இருக்கல, அவனுடைய வாழ்வே மாறிப்போனது. காரணம், தன் தகப்பனை நினைத்து பார்த்தான். அப்படி போல நீங்களும் நானும் அவரை நினைத்து வாழ ஆரம்பிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் சோதனை வருகிறது